வணக்கம் நண்பா. OnePlus கிட்ட இருந்து அவங்களுடைய நியூ லோவஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்கக்கூடிய OnePlus Nord Series 6 Lite இப்போ நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை பண்ணுதா? நான் பர்சனலி இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ் யூஷுவலான OnePlus பாக்ஸ் தான். உள்ள நமக்கு OnePlus Nord Series 6 Lite இந்த டிவைஸ் தான் இருக்கு. கிரீன் கலர் வேரியன்ட் வாங்கியிருக்கும். இதற்கான டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ் கொடுத்திருந்தாங்க. 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருந்துச்சு. டைப் A டு டைப் C கான சார்ஜிங் கேபிள், குயிக் ஸ்டார்ட் கேட் இருக்கு, ஸ்பிம் எஜெக்டிங் டூல் இருக்கு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன் பார்க்கும்போது ஆக்சுவலி OnePlus அவங்களுடைய ஓல்டு லுக்கை திரும்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி எல்லாம் OnePlus இந்த மாதிரியான லுக்ல இந்த மாதிரியான கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியான லுக்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் பேக் சைட்ல இருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாம்சங் வாட நமக்கு அடிக்குது. பில்டு பொறுத்த வரைக்கும் பேக் சைட் ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க. மொபைல் 208 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.5 mm கான திக்னஸோட இருக்கு. பட் கையில எடுக்கிறப்ப வெயிட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபீல் ஆகல. வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணிருக்காங்க. மொபைல் கொஞ்சம் நேரோவா இருக்கிறதுனால ரொம்ப பல்காவும் இல்ல. மொபைல்ல நமக்கு போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பார்க்கும்போது ரைட் சைடு நமக்கு வால்யூம் ராக்கருக்கான கீ கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராவும் ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் ப்ராப்பரா இருக்கு. டாப்ல நமக்கு ஒரு மைக் கொடுத்திருக்காங்க அண்ட் ஸ்பீக்கருக்கான அவுட் இருக்கு. லெஃப்ட் சைடு ஒண்ணுமே கிடையாது. பாட்டம்ல சிம் ட்ரே கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அட் டைம்ல ரெண்டு சிம் இல்லனா ஒரு சிம் ஒரு SD கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மைக் இருக்கு. டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட டிஸ்ப்ளே இதுல நமக்கு 6.72 இன்ச்சஸ்க்கான Full HD Plus ரெசல்யூஷன் 8-bit கலருக்கான LCD பேனலுக்கான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. 800 நிட்ஸ்க்கான நார்மல் பிரைட்னஸ் அண்ட் 1000 நிட்ஸ்க்கான HBM ஓட அக்வா டச் மாதிரியான ஃபீச்சர்ஸ். கை ஈரமாலாம் இருக்கும் போதுமே நம்ம டிஸ்ப்ளேவை டச் பண்ணலாம், ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. பட் ஃபீச்சரா பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த் கிடையாது. ஏன்னா AMOLED டிஸ்ப்ளே தாராளமா இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்திருக்கலாம். ஸோ அது இல்லாதது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல நெகட்டிவ் தான். பட் LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலும் அந்த டிஸ்ப்ளே ஓரளவுக்கு குவாலிட்டியா தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி யூடியூப்ல நம்மளால 4K HDR 60 FPSல கூட கண்டென்ட்லாம் ப்ளே பண்ண முடியுது. கண்டென்ட் பார்க்கறதுக்குமே ஓரளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லா வைப்ரண்டான கண்டென்ட் வந்து எடுத்து கொடுக்குது. பட் AMOLED இருந்தா இன்னும் வைப்ரண்டா இன்னும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஷார்ப்பான கண்டென்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் லைட்டா வந்து டிராபேக்கா இருக்கு. மற்றபடி பார்க்கும்போது நமக்கு இன்டோர் அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அவுட்டோர்ல கூட நம்ம டைரக்ட் சன்லைட்ல கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் AMOLED டிஸ்ப்ளே இல்லாதது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நெகட்டிவ் தான். பட் டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 300% வால்யூம் பூஸ்ட் இருக்கு. ஸ்பீக்கர் அவுட்புட்லாம் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட மெயின் பாசிட்டிவே இதோட பேட்டரி தான். 7000 mAh ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்ல இருக்கு. 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பைபாஸ் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. பேட்டரி பேக்கப்பா பார்க்கும்போது எனக்கு என்னோட யூசேஜ்ல இருந்து 2 நாள் 1 டே 21 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் அப்படின்றது கிடைச்சது. ஸ்கிரீன் ஆன் டைம்னு பார்க்கும்போதுமே 12 மணி நேரத்துக்கு மேல எனக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. சார்ஜ் ஆகும்போது எனக்கு ஒரு 1 மணி நேரம் 51 நிமிஷம் பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கிச்சு. அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் சார்ஜ் ஆகுது. பட் பேட்டரி பேக்கப் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குது. இன்னும் டீடைலா அதோட பேட்டரி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இதுல நமக்கு MediaTekோட Dimensity 7400 Apex அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 4 nanometer TSMC ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய சிப்செட் தான். 2.6 GHz கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடா இருக்கும். ஆக்சுவலி Dimensity 7400 இருக்குல, சோ அதே சிப்செட் தான். அதுல லைட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இதுல கொண்டு வந்திருப்பாங்க. அதோட இதுல Android 2 எனக்கு பாத்தீங்கன்னா 9 lakhக்கு மேல Android 2 கிடைச்சது. Geekbench கோர்ல சிங்கிள் கோர் 1030, மல்டி கோர் 2876 கான ஸ்கோர் கிடைச்சது. CPU throttling 25% கான CPU throttle இருந்துச்சு. 3D Mark Wildlife stress testல 99% கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல கிடைச்சது. சோ தியரிட்டிக்கல் வேல்யூவா பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்றதுக்கு எப்படிடா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணும்போது எனக்கு நார்மல் கேஷுவல் மல்டி டாஸ்கிங்லாம் பெருசா வந்து இஷ்யூஸ் இல்லை. எல்லாமே வந்து நார்மலா வந்து ஹேண்டில் பண்ணுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் OSம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. பட் கேமிங் அப்படின்னு வரும்போது இவங்க இந்த Dimensity 7400 Apexல அடாப்டிவ் கேமிங் டெக்னாலஜி 3.0 யூஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாலாம் இல்ல. கொஞ்சம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரேம் டிராப்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. சோ BGMI ப்ளே பண்ணும்போதே நான் அதை வந்து நிறைய இடத்துல ஃபீல் பண்ணேன். பட் கேமிங்ல லேக் அப்படின்றது வந்து பெருசா ஃபீல் பண்ணல. சொன்னால உங்களுக்கு லேக் பெருசா இருக்க கூடாது, ஃப்ரேம் டிராப்ஸ் கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேம் ப்ளே எல்லாம் படிப்பேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகும். அண்ட் ஹீட்டிங்னு பார்க்கும்போது பெருசா வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் எனக்கு இதுல கம்ப்ளீட்டா இல்ல. ஆக்சுவலி நான் கேம் ப்ளே பண்ணும்போது எனக்கு வந்து 37 டிகிரி கிட்ட தான் பாத்தீங்கன்னா இதுல மேக்ஸிமம் ஹீட் போச்சு. சோ அதனால டெம்பரேச்சர்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா
நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மெயினாக கேம் பிளேல. அண்ட் ஓஎஸ் நான் சொன்ன மாதிரி இதில் ஆண்ட்ராய்ட் 16 ஆக்சிஜன் OS 16ல் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. மெயினாக இதோட அந்த மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸில் நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு இதோட ஓஎஸும் ஒரு காரணம். பட் இருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி OnePlus Nord 6லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருந்த அந்த அளவுக்கான அந்த அனிமேஷன் அந்த ரெஸ்பான்சிவ் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் பட்ஜெட் அப்படின்றதுனால அதெல்லாம் லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OSல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே இதுலையும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. 5G ஸ்பீட் அண்ட் கால் குவாலிட்டி பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. நார்மலாக ஸ்டேபிளான 5G ஸ்பீட் அப்படின்றது இதில் கிடச்சிது. கால் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. அண்ட் என்கிட்ட இருக்கக்கூடிய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட். இதில் LPDDR5 RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. என்னோட டெஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 74,351 ஸ்கோர் அப்படின்றது கிடச்சிது. பேக்ரவுண்டில் என்னோட டெஸ்டிங்கில் ஒரு 12-13 ஆப்ஸ் வரைக்கும் வச்சு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. அதுக்கு மேலே ஆப்ஸ் போகும்போது அஃப்கோர்ஸ் லோட் ஆகுது. நெக்ஸ்ட் மொபைலோட கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி 3 கேமரா மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி 2 கேமரா தான். பிரைமரி 50 மெகா பிக்சல் ஆம்னிவிஷனுடைய சென்சார் EAS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் இருக்கு. முன்னாடி 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் கேமராவுடைய ஃபீச்சர் பார்க்கும்போது 22,000 ரூபாய்க்கு 8 மெகா பிக்சல் செல்ஃபியானு கேட்கறது எனக்கு புரியுது. பட் அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் போட்டோடைய அவுட்புட் எப்படி இருக்கு, ரொம்ப மட்டமா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலி ரியர் கேமரா 50 மெகா பிக்சல் எடுக்கக்கூடிய போட்டோஸ் வந்து ஓரளவுக்கு ஏஐலாம் வச்சு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் பூசி மொழி ஓரளவுக்கு லுக்காக பார்க்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ். ஆக்சுவலி கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக தான் இருக்குது. கலர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் பார்க்குறப்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல கலர்ஸை பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் சேச்சுரேட்டடான ஒரு வைப்ரண்டான ஃபோட்டோஸை வந்து நமக்கு இதில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பட் டீட்டெயிலிங் அப்படின்னு வரும்போது அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்லாம் பெருசாக இல்லை. அதே மாதிரி லைட் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் நாய்ஸும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. மற்றபடி நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் HD டிடெக்ஷன், பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, அதெல்லாம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நைட் டைம் ஃபோட்டோவில் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் கூட நிறைய இடங்களில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு சில இடங்களில் லைட்டாக வந்து கோட்டை விடுற மாதிரி இருக்குது. ஹியூமன் ஸ்கின் டோன்ஸ் உடைய ப்ராசஸிங்னு பார்க்கும்போதுமே அதுவுமே எனக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஓரளவுக்கு நல்லா தான் வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த 2 மெகா பிக்சல் அப்படின்றது அஃப்கோர்ஸ் வேஸ்ட், யூஸ்லெஸ்ஸான ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மாற்றி ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒர்த்தே கிடையாது. கண்டிப்பாக 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்கலாம். பட் அவுட்புட் பார்க்கும்போது 8 மெகா பிக்சலாக இருந்தாலும் இங்கேயும் ஏஐலாம் வச்சு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி ஓரளவுக்கு கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோட்டோஸ் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக டீடைல்டாக இல்லை. ஸோ அது வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகுது. செல்ஃபிலையுமே நமக்கு ஓரளவுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஓகேவான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு பர்சனலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குது. இந்த வீடியோ நான் OnePlus Nord C6 Lite உடைய ரியர் கேமரா மேக்ஸிமம் சப்போர்ட்டான 4K 30 FPS ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கங்க. அண்ட் லைட்டாக நான் இப்போ ரன் பண்ணியும் காட்டுறேன். இந்த வீடியோ நான் OnePlus Nord C6 Lite உடைய செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS ஷூட் பண்ணலாம். ஸோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் இந்த சன் எப்படி இருக்குது, நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது நோட் பண்ணிக்கங்க. மற்றபடி மொபைலோட அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது, Wi-Fi 6E இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர், IP64க்கான ரேட்டிங், மிலிட்ரி கிரேட் 810Hக்கான சர்டிஃபிகேஷன், ஆண்ட்ராய்ட் 16ஓட ஆக்சிஜன் OS 16ல் 2+4 இயர்க்கான சாஃப்ட்வேர் ப்ராமிஸோட கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் 2+4 இயர் அப்படின்றது இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்க் கிடையாது. ஒரு 3+5 இயர்க்கான சாஃப்ட்வேர் ப்ராமிஸ் இல்லைனா ஒரு 4+6 அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அது இல்லாத ஒரு ட்ராபேக் தான். அண்ட் மொபைலோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GBக்கான வேரியன்ட் இப்போ மார்க்கெட்டில் 23,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரைஸிங்கை கேட்கும் போதே தோணும், ஸோ என்னடா இந்த அளவுக்கு ப்ரைஸிங் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. என்னோட ஒரு ஃபீச்சர்ஸ் 23,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 23,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். செல்ஃபியில் 16 மெகா பிக்சலுக்கான கேமராவது மினிமம் கொடுத்துருக்கலாம். சார்ஜர் ஒரு 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் டவுன் கிரேடாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும். நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதுக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்ன நெகட்டிவ்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இம்பாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க.